அங்க பாரு. சபரி, வீட்டுக்குள்ள போவாத, அங்கேயே நில்லு. வீட்டுக்குலாம் வராது. ஏன் மச்சான், என்னாச்சு? என்னாச்சா? எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. மாப்பிள்ள பாத்துருக்காங்க. இங்க பாரு சபரி, நீ என்னோட அத்தை பையங்களுக்காகலாம் என்னால உனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நம்ம கல்யாணம் நடக்காது. என்ன நிவியா, நீங்க எல்லாம் சொன்னீங்கிறதுக்காக தான் இப்ப நான் ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கேன். டீசெண்டா சம்பாதிச்சுட்டு வேலை இருக்கேன். சொன்னா சபரி, இல்லைன்னு சொல்லல. ஆனா உன்னோட வருமானத்தை வச்செல்லாம் குடும்பத்தை ஓட்ட முடியாது. காலம் மாறிட்டு இருக்குல்ல. என்ன நிவியா, விளாடுறீங்களா? நீ சொன்ன ஒரே வாரத்துக்காக தான் நிவியா இவ்வளவு நாள் உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன வெயிட் பண்ணி கிழிச்ச? ஒரு 35,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், அவ்வளவுதானே? ஆனா எனக்கு பாத்துக்கிற மாப்பிள்ள ஒரு பெரிய கம்பெனில மேனேஜரா இருக்காரு. 2 கார் வச்சிருக்காரு, ஏகப்பட்ட சொத்து இருக்கு. சென்னையிலயும் அதுவும் மெயினா சிட்டில வீடு இருக்கு. இதெல்லாம் வெல் செட்டில்டா இருக்காரு. உன்னால இதெல்லாம் சம்பாதிக்க முடியுமா சொல்லு? ஓ, மாப்பிள்ளைய பாத்துட்டீங்களா? உனக்கு என்னோட பணம் தான் பெருசா போயிடுச்சா நிவியா? சபரி, ப்ளீஸ் டைம் வேஸ்ட் பண்ணாத. ஃபர்ஸ்ட் இங்க கிளம்பு. மச்சான், இதுவும் ஒரு வகையில நம்பிக்கை துரோகம் தான் மச்சான். சும்மா பேசிட்டு இருக்காத சபரி. இங்க ஒரு பொண்ணை கட்டிக்கணும்னா முதல்ல தகுதி இருக்கான்னு பாருங்கடா. ஆசைப்பட்டா மட்டும் போதுமா? ஒரு வேலைக்கு போயிட்டா மட்டும் போதுமா? முதல்ல எங்க லெவலுக்கு வாங்க, அப்புறமா வந்து சொல்லுங்க. அப்புறம் ஒரு நிமிஷம், கல்யாணத்துக்குலாம் வந்துடாத. எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சபரி, நின்று டைம் வேஸ்ட் பண்ணாத, கிளம்பு. இல்லை மச்சான், ரீசெண்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஜல்லி சிமெண்ட் பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். ரொம்பவே லாஸ் ஆயிடுச்சு. சிட்டியில் இப்போ நீங்கள் தான் பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னாங்க. அதாவது ஹெல்ப் கிடைக்குமான்னு உங்களை தேடி வந்தேன். நீ எங்க மேல கோவமா இருக்கேன்னு எனக்கு தெரியும் சபரி. நான் பண்ணது பெரிய தப்பு தான். அது எல்லாத்துக்குமே நான் நல்லா அனுபவிச்சுட்டேன். உனக்கு தெரியும் நினைக்கிறேன் சபரி. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லேயே அவன் புருஷன் எல்லாம் பணத்தை எடுத்துகிட்டு ஓடி போயிட்டான். ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் சபரி. கேள்விப்பட்டேன். இப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும்? சபரி, உனக்கு வர சின்ன சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்டர் கொடுத்தேன்னா எப்படியாவது நான் அதை வச்சு பொழைச்சிக்குவேன். என் தங்கச்சி நீங்களும் எப்படியாவது காப்பாற்றிடுவேன் சபரி. நினைச்சால வேடிக்கை இருக்குல்ல நிவியா? நீ மட்டும் இல்ல, பொண்ணு மாதிரி நிறைய பொண்ணுங்க அளவுக்கு அதிகமா ஆசைப்பட்டு இருக்கிற வாழ்க்கையும் தொலைச்சிடுறீங்க. அன்னைக்கு நான் முக்கியம் இல்ல, காசு தான் முக்கியம், அதுக்கு பின்னாடி போனேன். ஆனா இப்ப பாரு, அவன் எப்படி என்ன விட்டுட்டு போவான்னு சத்தியமா நினைச்சு கொடுப்பாங்கல்ல சபரி. ஒரு பையன் லைஃப்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு 25 வயசு ஆகுது. ஆனா நீங்க அதுக்குள்ளார அவனுக்கு சொந்தமா ஒரு வீடு இருக்கணும், கார் இருக்கணும், லேண்ட் இருக்கணும், லாக் கணக்குல பேங்க் பேலன்ஸ் இருக்கணும்னு எதிர்பார்த்தா நாங்களாம் எங்க போவோம்? நீங்க எதிர்பார்க்கறீங்கல்ல, அதெல்லாம் முதல்ல உங்க அப்பா எப்ப சம்பாதிச்சாருன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் வரப்போற பையன் கேளுங்க. அன்னைக்கு நானும் உன்ட்ட அப்படி பேசிருக்க கூடாது சபரி. இதே தான் நம்ம நானும் அன்னைக்கு உங்கள்கிட்ட சொன்னேன். வீட்டு வாசலை நீங்க வச்சு துரத்தீங்கல்ல, நீங்க எல்லாம் சொந்தக்காரங்க. காசு இருந்தா இப்படி, காசு இல்லைன்னா அப்படி. சரி சபரி, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம், நீங்க பண்ணதே நானும் பண்ணிட்டா அப்புறம் உங்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்டரை நீங்களே எடுத்துவாங்க. திவ்யா, நீ இந்த கம்பெனிலே ஒர்க் பண்ணலாம். நான் கடைசியா அவங்ககிட்ட ஒரே விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். நீங்க வரப்போற மாப்பிள்ளை கிட்ட இது வேணும் அது வேணும் சொல்லி ஆசைப்படுங்க. ஆனா பேராசைப்படாதீங்க. ஏன்னா இதுவுமே ஒரு வகையில் வரதட்சணை தான். இதனால பாதிக்கப்பட போறது நீங்களும் சேர்த்துதான்.